ஒரு சின்ன பையன் இருந்தானா. அவனோட அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணணும் அவங்க பர்த்டேக்கு அப்படின்ட்டு ஒரு நாள் அவன் பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்காக செய்ய ஆரம்பித்தான். அவன் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அவன் கிச்சனில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு காரியத்தையும் செய்ய ஆரம்பித்தான். அங்கே பார்த்தா தோசை ஒரு சைடு வெந்திருக்கு, இன்னொரு சைடு வேகாமல் போயிடுச்சு. அவன் ஆம்லெட்டை நான் திருப்புறேன் அப்படின்ட்டு ஆம்லெட் போய் சீலிங்கில் மாட்டிக்கிச்சு. அவன் ஜூஸை நான் கிளாஸில் ஊற்றுறேன் அப்படின்ட்டு பார்த்து ஃபுல்லாக அவன் கிச்சன் தரையில் தான் அந்த ஜூஸ் விழுந்துச்சு. அந்த கிளாஸ்க்குள்ளே சுத்தமாக ஜூஸே இல்லை. அந்த நேரத்தில் அந்த கிச்சனை பார்க்கும் போதே ஒரு வார் ஜோன் மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே ஆம்லெட் ஒரு சைடு இருக்குது, தோசை ஒரு சைடு காஞ்சி போய் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் ஃபுல்லாக தரையில் ஃபுல்லாக ஜூஸாக இருக்குது. அவங்க அம்மா இங்கே வந்து பார்க்கும் போது ஐயோ அம்மா என்ன சொல்ல போகிறாங்க, நான் இன்னைக்கு திட்டு தான் வாங்க போகிறேன், அடி தான் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த பையன் யோசித்துட்டு இருந்தான். ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க சிரிச்சிட்டு அவன் கிட்ட வந்து அவனை கட்டி பிடிச்சி, எனக்காக இதை நீ செஞ்சிருக்கிறதுனால நான் அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன், ஆனால் நெக்ஸ்ட் டைம் என்னோட ஹெல்ப்பையும் நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்னாங்களாம். அப்போ அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஐயோ என் அம்மாக்காக நான் பண்ணதை அவங்க பார்த்தாங்க, நெக்ஸ்ட் டைம் அவங்களையும் நான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவன் யோசித்தானா. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாத்தையும் நானே செஞ்சிருவேன் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருப்போம், இதை தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாம் ஒரு மெஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து அவர் சொல்வார், நெக்ஸ்ட் டைம் என்னோட ஹெல்ப்பையும் நீ எடுத்துக்கோ, அப்போ எல்லாமே கரெக்டாக நடக்கும். அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு இதை செய்வார். அவருடைய திட்டங்கள், அவருடைய பிளான்ஸ் அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஒவ்வொரு நாளும் அதற்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படி நம்மளுடைய வாழ்க்கை நடத்தும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிப்பார். ஸோ இதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நம்மளோட இருந்து அவர் செய்யும் காரியம் இன்னும் சத்தமா பயங்கரமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென்.